சொன்னா நம்ப மாட்டீங்க. ₹1 செலவு இல்லாம ஃப்ரீயாவே ஒரு கார்டன் ஒரு நாள் ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம். இங்கே தாங்க ஒரு காலத்தில் ரஜினி, கமல், எம்ஜிஆர்னு சொல்லி எல்லாரோட படங்களோட பாடல்களும் இங்கே நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, இதுக்கு நிக்க முடியாது, ஓடிட வேண்டியதான். ஆனா நீ என்ன பாடப்படுத்தினாலும் சரி, நான் வீடியோ எடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். சிங்கப்பூரில் விவசாயம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறேன்னா இங்கே தாங்க வரணும். காய்கறிகள் எல்லாம் அவ்வளோ போட்டிருக்காங்க. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். முதல் வாட்டி செல்ஃபி ஸ்டிக் வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ பார்க்க போறோம்னா சிங்கப்பூரோட ரொம்ப அழகான அற்புதமான ஒரு சைனீஸ் கார்டனோட வீடியோ தாங்க. ஃபுல் கார்டன் தாங்க. ஃப்ரீயா வந்து சுத்தி பார்க்கலாம். ஃப்ரீயா வந்து மனசுக்கு அமைதி வேணும்னா இங்க வரலாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? கோவிட் டைமில் ஒரு 5 வருஷம் க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி சைனீஸ் கார்டன் 2.0 அப்படின்னு வந்ததாங்க. இது கம்பெனில வந்து 2 நாளா லீவுங்க, வேலை இல்லை, ரூம்லேயே படுத்து கிடந்தாச்சுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, மண்டையெல்லாம் காஞ்சு போயிருச்சு, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு பசங்கள்ட்ட எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நேற்றுக்கு வந்து 10 மணிக்கு நைட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். 10 மணிக்கு எந்திரிச்சா எவனையும் எந்திரிக்கவே இல்லை. ஒருத்தனை ரூம்லேயே காணல. ஒருத்தன் என்னடானா நான் வரல அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்னடானா முரட்டு தூக்கம். சரி, இதுக்கு மேல இவங்க நம்பி இருந்து பிரயோஜனம் இல்லை, வீடியோ எடுக்கணும்னு ஒரு மூடு இருந்துச்சு. அதை சரி மாற்ற வேண்டாம் அப்படின்னு நான் தனியாவே கிளம்பி வந்துட்டேங்க. இங்க தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு 7 அடுக்கு மாடி கொண்ட இந்த கோபுரம் தாங்க இங்கே ரொம்ப விசேஷமானது. அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் அரண்மனை தோட்டம் எப்படி வச்சுருந்தாங்களோ அதோட ஃபார்முலாவில் தாங்க ஃபுல்லாகவே இந்த கார்டன் அமைச்சிருப்பாங்க. சிங்கப்பூருக்கு வந்த புதுசில் முதல் தடவையாக வந்த இடம் தாங்க இந்த இடம். இங்கே வந்து பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் ஒரு ஆள் மட்டும் தான் சிங்கிளாக போயிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஜோடி ஜோடியாக திரிகிறாங்க. தனியாக வந்தனே அப்படின்னு எல்லாரோட கண்ணீரும் சேர்ந்து மழையாக பிரித்து வாங்கிருச்சுங்க, வெளுத்து வாங்கிருச்சு. சரியான மழைங்க. ஆனால் என்ன, கொஞ்ச நேரத்தில் மழை விட்டுருச்சு. அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோ எடுக்க போனோம். ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வர ஒரு சூப்பர் இடங்க இது. எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் வருவாங்க, யாரும் தனியாக பார்க்க முடியாது. காலையில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. முன்னாடி எல்லாம் இந்த டவர் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஏற முடியாதுங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஏறினா அப்படியே மொத்த சிங்கப்பூர் அந்த கார்டனுமே சூப்பராக தெரியுங்க, வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் மேலே ஏறுவோம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த வாட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கார்டனை பார்த்தீங்களா, பச்சை பசேன்னு இருக்குது. நீங்கள் எங்கிட்டு திரும்பினாலும் பச்சை பசேன்னு இருக்குங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணணும்னா இங்கே வாங்கங்க. சரியான வெயிலுங்க, கண்ணை திறக்க முடியல, செவில் அடிக்கிற மாதிரி அடிக்குது வெயில். மழை பெஞ்சு முடிஞ்சு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளாடி திரும்ப வெயில் சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நல்ல அழகாக தாமரை குளம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க இந்த இடம். வாங்க அப்படியே அந்த பக்கமாக திரும்ப சுற்றி போவோம். ரொம்ப அதிசயமாக தாங்க இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், வெயிலுன்னு சொல்லி 2 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளாடி திரும்ப மழை வருதுங்க. வேற லெவலில் கருத்துக்கிட்டு வந்துருச்சு. அடுத்த மழை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நேரம் அமோகமாக இருக்குங்க, வீடியோ எடுக்க விடாது. ஆனால் இடியே விழுந்தாலும் உலகமே அழிஞ்சாலும் சரி, இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்காம இந்த சைனீஸ் கார்டனை விட்டு போக மாட்டாங்க. எத்தனை மணி ஆனாலும் சரி பரவாயில்ல. என்னது இது, கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா? ஒருத்தர் ஒரு வீடியோ எடுக்க வரும்போது தான் இதெல்லாம் பெய்யணுமா? மழை பெய்யறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? ஐயோ, இதுக்கு நிக்க முடியாது, ஓடிட வேண்டியதான். நனைஞ்சிருவோம் இல்லைன்னா. மழைன்னா சாதாரண மழை கிடையாதுங்க, சரியான மழை, பிரிச்சு மேய்ஞ்சிருச்சு. நல்லா தாங்க இருக்கானால நைட்டு ஃபுல்லா இங்க படுத்தாவது வீடியோ எடுப்பேன். என்னதான் வீடியோ எடுக்கணும் இல்லையே, மழை வந்து கெடுத்துருக்கேன்னு கோவம் இருந்தாலும், ஆனா அந்த மழை டைம்ல இந்த கார்டனை பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி இங்க எப்படி தெரியுமா இருக்கும், ஃபுல்லா குளமா இருக்கும், நிறைய மீன் இருக்கும், உடும்பு அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாவே தாமரையா வந்து நிறைச்சிருக்காங்க. அந்த தாமரை இலையில தண்ணி விழுந்து அதை அப்படியே பாக்குறதுக்கே வேற லெவலுங்க. போங்க, இதுக்கு மேலேயும் மழை விடுற மாதிரி தெரியல. இங்க இருந்த வேலைக்காவது நம்மளோட ஆயுதத்தை எடுத்தாச்சு. அடுத்து பக்கத்துலேயே அந்த ஏரியை ஒட்டி வந்து 2 கோபுரங்கள் இருக்கும். நம்ம அந்த வால்பேப்பர்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி செமையாக இருக்கும். நம்ம 90s பசங்களுக்கெல்லாம் தெரியும் வால்பேப்பர்னா என்ன அப்படின்னு, நிறைய டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயே வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. இதில் ஏறலான்னு நினைக்கிறேன் மேலே. ஆமா, அந்த கோபுரத்துக்குள்ளேயே அந்த சுருள் வடிவில் வந்து படிக்கட்டு வச்சுருப்பாங்க. மேலே போனால் அந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. மொத்த அந்த ஏரி தெரியும், இதை சுற்றி பெரிய ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி எல்லாம் தெரியும். இங்கே இருந்துட்டு அந்த எம்ஆர்டி போகிறதெல்லாம் பார்க்கலாம், அந்த கார்டனோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம். பக்கத்துலேயே இப்போ புதுசாக தாங்க இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் உட்காந்தாலே அப்படியே ஒரு தியானம் பண்ணுற அந்த ஒரு மூடு வருங்க. வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் சிங்கப்பூர் வரணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா முதல்ல வாங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா, இந்த மாதிரி குடை வாங்க. எப்போ மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் முன்னாடி தான் வெயில் அடிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ பார்த்தீங்களா மழையா வேற லெவலில் பேஞ்சு தள்ளுது.
கடுப்பாகுது எனக்கு. அடுத்து வந்திருக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம். காய்கறிகள் தோட்டம் மாதிரிங்க. ஏதோ கிளிம்பர் கார்டன் அப்படின்னு வச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே இங்க தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்களாம். என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போமா? ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து இந்த மாதிரி காய்கறி தோட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம் ஏதாவது நம்ம ஊர் காய் ஏதாவது இருக்கா அப்படின்னு. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கார்டனுக்குள்ளாடி காய்கறிகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நம்ம ஊர் காயெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. நிறைய காயோட பேர் எனக்கு தெரியலங்க சீரியஸாக. இதெல்லாம் என்ன காயின்னே தெரியலங்க. அது இல்லாமல் நிறைய காய் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், சிகப்பு கொய்யா. எல்லாத்துலேயுமே நிறைய காய் வேற நிற்கிது. இப்பயே சொல்லிடுறேன், இங்க இருக்கிற எந்த ஐட்டமும் பறிச்சு சாப்பிடவோ பறிக்கவோ கூடாது. அது பெரிய தண்டனைக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நார்மல் கொய்யா. பெரிய பெரிய கொய்யா காயாக நிற்குதுங்க. இந்த அவரைக்காய் தானே இது பேர். இது பச்சை கலரில் நான் நிறைய வாங்கியிருக்கிறேன் சாம்பாரில் போடுறதுக்கு. இது ஒரு மாதிரி அந்த லேவண்டர் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ காய்ச்சி இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டில் வச்சா கூட இப்படி வருமா என்னன்னு தெரியல. அவ்வளோ காய் கிடக்குதுங்க. இதை பாருங்கங்க, நான் வாட்டி பார்க்குறேன். இப்படி ஒரு கொய்யாப்பழம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் கூட ஏதோ செடி தான் அப்படின்னு நினச்சேன். நிஜமாவே அது ஒரு கொய்யாவா. அது ஏதோ வெரைட்டி கொய்யா போல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காய், இது ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. என்ன காயின்னே தெரியல, ஆனால் நிறைய காய் இருக்குதுங்க. உங்களுக்கு யாராச்சும் இந்த காய் என்ன காயின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன காய் அப்படின்னு. அந்த பூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இப்பதான் சிங்கப்பூர் வந்திருக்கீங்க, சிங்கப்பூரை சுத்தி பார்க்கணும் ஆசையா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிங்கப்பூரை சுத்துவோம், சரியா? எனக்கு வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும், கூட கம்பெனிக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் புளிய மரத்தை வச்சுருக்காங்க ஒரு பக்கெட்டில். இது என்ன பழம்னே தெரியல. ஏதோ தக்காளி பழம் மாதிரி கருப்பாக இருக்குது. கத்தரிக்காய் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நிறைய கத்தரிக்காய் நிறைய வச்சுருந்தாங்க. கீரை வகைகள் எக்கச்சக்க மாதிரி. இதுவும் ஒரு நான் சமீபத்தில் இந்த வீடியோ பார்த்துருப்பேன். அது என்னன்னு தான் தெரியல. அப்புறம் வந்து நிறைய இடத்துல வாழை வச்சுருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய கொலையாக விட்டுருக்குங்க. இவரை பற்றியெல்லாம் ஸ்கூலில் புக்கில் படித்த ஞாபகம். இப்போ தாங்க பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம ஆளுங்க தாங்க இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பங்களாதேஷி அப்புறம் இந்தியன்ஸ் நிறைய பேர் இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் வந்து நிறைய நம்ம ஊர் காயாக வச்சுருக்காங்க. ஏன்னா நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி நம்ம ஊர் காய்கள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு. இங்கே இந்த க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இலந்த பழத்தை பாருங்கள், சைஸு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மிளகா பாருங்க, காந்தாரி மிளகான்னு சொல்லுவோம். ஒரு செடி, அதாவது ஒட்டு மாதிரி, ஆனால் 2 கலரில் இருக்குங்க காய். அப்புறம் இந்த இடத்த பாருங்கள், ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி. நம்ம ஒரு இப்போ எங்கள் ஊரில் அந்த ஆற்று பக்கம் எல்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மூங்கிலெல்லாம் வச்சு செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த இடத்த சுற்றி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய அந்த கார்டன் மாதிரி செட்டப் நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கேன், நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்க இந்த இடத்த ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. இந்த நீர்வீழ்ச்சி, தண்ணி ஓடைகள், அப்புறம் நிறைய கார்டன் சின்ன சின்னதாக. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்குது வேற. மணி 2 மணி தாண்டிடுச்சு, 2:15 ஆயிடுச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போனோம். நைட் வந்து லைட்டிங்ஸ் போட்டால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நைட் வந்திருக்கிறேன் திரும்ப வீடியோ எடுக்கிறதுக்காக. நைட்டுமே வந்து லைட்டிங் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. முன்னாடி சைனீஸ் கார்டன், அப்புறம் பேரை இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க. அதாவது 2.0 வரும்போது லெக் சைடு கார்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைட்டு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. நைட்டுமே ஆளுங்க வந்து நிறைய பேர் ரன்னிங் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஏரியாவே கொஞ்சம் பிஸியாக தாங்க இருக்குது. நைட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி வந்ததுக்காக நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப போயிட்டு இப்போ திரும்ப ஆட் பண்ணுறேன். முதல்ல வந்து வீடியோ எடுத்துட்டேன், திரும்ப நைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப 2வது வந்து நைட் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், see you.